நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. குப்பையோடு குப்பையாக பாதி எரிந்த நிலையில் கிடந்த பச்சிளம் குழந்தையின் சடலம். குழந்தையின் சடலத்தை பார்த்து கண்ணீர் வடித்த மக்கள். பூமியில் காலடி எடுத்து வைத்த சில நிமிடங்களிலேயே பச்சிளம் குழந்தையை கொடூரமாக கொன்று எரித்தது யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில குப்பை எரிக்கிற இடத்துல பிஞ்சு குழந்தையோட சடலம் ஒண்ணு பாதி எரிஞ்ச நிலையில பார்க்கவே ரொம்ப கோரமா கிடந்திருக்கு. அதை பார்த்து பதறி போன அந்த ஏரியா மக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு ஓடி வந்த போலீஸ் பாதி எரிஞ்ச நிலையில இருந்த ஆண் குழந்தையோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அது யாரோட குழந்தைய குப்பையோட குப்பையா போட்டு எரிச்சது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சோம். குழந்தை யாரோடது, கொன்னது யாரு, எரிச்சது யாருங்கிற எந்த விவரமும் தெரியல. அடுத்ததா குழந்தை இறந்து கிடந்த ஏரியாவை சேர்ந்த பெண்கள் யாராவது கர்ப்பமா இருந்தாங்களான்னு விசாரிச்சாங்க. ஆனா சமீப காலத்துல யாரும் இந்த ஏரியால கர்ப்பமா இல்லைன்னு பொதுமக்கள் சொல்லிருக்காங்க. சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணப்போ அந்த ஏரியா மக்களை தவிர வெளியாட்கள் யாரும் வந்து போகலங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த குழந்தைய தெருவுல உள்ள யாரோ தான் கொன்னு எரிச்சிருப்பாங்கன்னு ஸ்ட்ராங்கா நம்பின போலீஸ் வீடு வீடா போய் விசாரணை நடத்தினாங்க. அப்போ அந்த தெருவுல உள்ள ஒரு வீட்டு பெண் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சப்போ அவங்க கர்ப்பமா இருந்ததாவும், ஆனா வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்துருச்சுன்னும், அதுல தாய்க்கும் உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிறதாவும் உறவினர்கள் சொல்லிருக்காங்க. அதை கேட்டதும் போலீஸுக்கு அந்த பெண் மேல டவுட் வந்திருக்கு. உடனே அந்த பெண்ணையும் அவங்க கணவரையும் கூப்பிட்டு விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அரியலூர் செந்துறை பக்கத்துல உள்ள குழுமூர் காலனியை சேர்ந்த மதிவண்ணன் அங்குள்ள ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருக்கும் திவ்யாங்கிற பெண்ணுக்கும் கடந்த சில வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இதுக்கு இடையில திவ்யா 3வது முறையா கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. ஆனா கர்ப்பம் தரிச்ச விஷயத்த ரொம்ப நாள் தன்னோட கணவர்கிட்ட சொல்லாம மறைச்சதா சொல்லப்படுது. நாள் ஆக ஆக வயிறு பெருசானதை பார்த்து சந்தேகப்பட்ட மதிவண்ணன் அதுக்கப்புறம் தான் மனைவி கிட்ட இத பத்தி கேட்டிருக்காரு. அப்பதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு திவ்யா சொல்லிருக்காங்க. ஏன் இத்தனை நாளா சொல்லாம மறைச்சன்னு கோவமா கேட்டதுக்கு 3வது பிள்ளை வேண்டான்னு சொல்லிருவாங்களோன்னு பயந்துதான் சொல்லலன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. திவ்யா என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் கர்ப்பம் தரிச்ச விஷயத்த மறைச்சத மதிவண்ணனால ஏத்துக்க முடியல. மனசுல கோபம் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல ஏப்ரல் 7ஆம் தேதி நைட்டு 8 மணி போல திடீர்னு திவ்யாவுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. அப்ப மதிவண்ணனும் வீட்டுல தான் இருந்திருக்காரு. பிரசவ வலி வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய கையில தூக்கி பார்த்த மதிவண்ணன், இந்த குழந்தை ஏன் ஜாடையில இல்ல, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, உன் கர்ப்பத்துக்கு வேற யாரோ தான் காரணம், அதனாலதான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க, இது என்னோட குழந்தையே இல்லன்னு கோவமா சொல்லிட்டு கையில இருந்த குழந்தைய ஆவேசமா தூக்கி வீசியிருக்காரு மதிவண்ணன். பொத்துன்னு கீழே விழுந்த குழந்தை ஓன்னு கத்தி அழுதிருக்கு. குழந்தை அழற சத்தம் வெளியில யாருக்கும் கேட்டக்கூடாதுங்கிறதுனால தாய் திவ்யா குழந்தையோட வாயை அமுக்கியிருக்காங்க. பச்சை பிள்ளையோட வாயை இறுக்கமா அமுக்குனதுல அந்த குழந்தை பரிதாபமா உயிரிழந்துருச்சு. குழந்தை இறந்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மதிவண்ணனும் திவ்யாவும் விழி பிதுங்கி நின்றுருக்காங்க. நைட் நேரம் வீட்டுல பக்கத்துல உள்ள காலி இடத்துல உள்ள குப்பைய சேர்த்து ஒருத்தர் தீ வச்சுட்டு போயிருக்காரு. இத கவனிச்ச மதிவண்ணன் யாரும் இல்லாத நேரமா பார்த்து பிறந்த ஒரு சில நிமிடங்களே ஆன பச்சை குழந்தைய குபு குபுன்னு எரியிற நெருப்புல போட்டுட்டு கமுக்கமா வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்காரு. இதுக்கு திவ்யாவும் உடந்தையா இருந்திருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில குப்பை எரிக்கிற இடத்துல பாதி எரிஞ்ச நிலையில குழந்தையோட சடலம் இருந்ததால விஷயம் வெளியே வந்திருக்கு.
இதுக்கு நடுவுல திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சுமார் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்ற பிறகுதான் உடல் நலம் தேறி வீடு திரும்பியிருக்காங்க. இதுக்கு இடையில தான் போலீஸுக்கு திவ்யா கர்ப்பமா இருந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திவ்யா கிட்டையும் மதிவண்ணன் கிட்டையும் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில குழந்தைய கொன்னது நாங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. தாயின் கருவறையில இருந்து பூமியில காலை எடுத்து வச்ச ஒரு சில நிமிடங்கள்லயே குழந்தைய கல்லறைக்கு அனுப்பின ஈவு இரக்கமில்லாத ராட்சச கணவன் மனைவிய போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. அதோட கர்ப்பம் தெரிச்ச விஷயத்த திவ்யா முதல்லயே கணவன் கிட்ட சொல்லாம மறைச்சது ஏன்? குழந்தைய மதிவண்ணன் தூக்கி வீசினதும் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வாய முன்னது எதுக்காக? கடைசி வரைக்கும் தான் கர்ப்பமா இருந்த விஷயத்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட சொல்லாம இருந்தது ஏன்னு திவ்யா கிட்ட போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆளுக்கொரு அறையில் நிர்வாண கோலத்தில் உயிரிழந்து கிடந்த கணவன் மனைவி, கோடாரியால் தாக்கப்பட்டு இரவு முழுக்க சித்திரவதை, கையோடு எடுத்து செல்லப்பட்ட சிசிடிவி ஹார்ட் டிஸ்க், வீடு புகுந்து வயதான தம்பதியை கொடூரமாக கொலை செய்தது யார்? நிர்வாணமாக்கி கொலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன வெறி? கொலைக்கான பின்னணி என்ன? கொலையாளி சிக்கினானா? காலையில 9 மணிக்கு மேல வழக்கம் போல பிசினஸ்மேன் விஜயகுமார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு அம்மா. வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் செதறி கிடந்திருக்கு. பின்பக்க வாசலும் திறந்து கிடந்திருக்கு. எப்பவுமே நேர்த்தியா இருக்கிற பொருட்கள் ஏன் செதறி கிடக்குது, என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அந்த அம்மா. விஜயகுமாரோட மனைவி மீராவை அழைச்சுக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு போன அந்த அம்மாக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு. நிர்வாண கோலத்துல கிடந்த மீரா கூர்மையான ஆயுதத்தால தாக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அலறி அடிச்ச அந்த அம்மா அடுத்து பக்கத்துல உள்ள இன்னொரு ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த ரூம்ல விஜயகுமாரும் நிர்வாண கோலத்துல கூர்மையான ஆயுதத்தால கொடூரமா தாக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்காரு. 2 பேரோட சடலத்தையும் பார்த்து அரண்டு போன அந்த அம்மா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை அழைச்சு வீட்டுக்குள்ள போய் காட்டியிருக்காங்க. அடுத்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் 2 பேரோட சடலத்தையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்ல ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்போ சிசிடிவி கேமராவோட ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருந்தது தெரிய வந்துச்சு. போலீஸ்ல சிக்க கூடாதுங்கிறதுக்காக உஷாரா ஹார்ட் டிஸ்க கையோட கொண்டு போயிருக்கான் கொலையாளி. அதே மாதிரி விஜயகுமார் வீட்ல இருந்த பணமோ நகையோ திருடு போகல. அப்படின்னா நகையையோ பணத்தையோ கொள்ளையடிக்கிறதுக்காக நடந்த கொலை இல்லைங்கிறது உறுதியாகிருச்சு. அடுத்து விஜயகுமார் வீட்டுல வேலை பார்க்கிற அந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ணினாங்க போலீஸ். அப்போ முன்ன பின்ன தெரியாத நபர்கள் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்க முடியாது சார். மீராமா வீட்டுல உள்ள நாய் மற்ற நபர்களை உள்ளவே விடாது. அப்படியே வெளிநபர்கள் வந்தாலும் அந்த நாய் குறைக்கிற சத்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும்னு சொல்லிருக்காங்க அந்த அம்மா. அப்படி இருக்கும்போது தைரியமா விஜயகுமாரோட வீட்டுக்குள்ள புகுந்து பின்பக்க கதவை திறந்து கொடூரமா கொலை பண்ணிருக்காங்கன்னா யாரோ பழக்கப்பட்ட நபர் தான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு வந்திருக்கு. அதனால விஜயகுமார் வீட்டுக்கு யாரெல்லாம் அடிக்கடி வருவாங்க போவாங்க, உங்கள மாதிரியே வேற யாராவது பணியாட்கள் இருக்காங்களா, இதுக்கு முன்னால இருந்தாங்களா, விஜயகுமாருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் அந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. சார், அசாம் மாநிலத்தை சேர்ந்த அமிதுங்கிற ஒருத்தர் விஜயகுமார் வீட்டுல 1 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால மீராவோட செல்போனை அமித் திருடிட்டாரு. அத சிசிடிவி கேமரா மூலம் கண்டுபிடிச்ச விஜயகுமார் போலீஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால அமித்தை கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க போலீசார். அதுக்கு பிறகு அந்த நபர் பத்தி எதுவுமே தெரியல சார்னு சொல்லிருக்காங்க அந்த அம்மா. அடுத்து அமித பத்தி விசாரிச்ச போலீசாருக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் தான் அவன் சிறையில இருந்து வெளியே வந்த தகவலே தெரிஞ்சிருக்கு. அதே பகுதியில சுத்திட்டு இருந்த அமித்தை அடுத்த கொஞ்ச நேரத்துல கைது பண்ணி விசாரணை செஞ்சப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் கோட்டயம் பக்கம் திருவாதுக்கல் பகுதியை சேர்ந்தவர் தான் பிசினஸ்மேன் விஜயகுமார். திருநக்கரா பகுதியில இந்திரபிரஸ்தம்ங்கிற பேர்ல ஒரு திருமண மண்டபம் வச்சிருக்கிற விஜயகுமார் பல ஷாப்பிங் மால்களும் வச்சிருக்காரு. இவரோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த அமித் விஜயகுமாரோட மனைவி மீராவோட காஸ்ட்லியான செல்போனை திருடிட்டதால அவரை போலீசார் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. விஜயகுமார் போலீஸ்ல மாட்டிவிட்ட கோபத்திலேயே சிறைக்குள்ள கம்பி எண்ணிட்டு இருந்த அமித் தான் வெளியே வரப்போற நாட்களையும் விரல் விட்டு எண்ணிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி சில நாள்லயே சிறையில இருந்து வெளியே வந்த அமித்
அன்னைக்கு நைட்டே விஜயகுமார் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அமித் ஏற்கனவே பழக்கப்பட்ட நபருங்கிறதால விஜயகுமார் வீட்டு நாய்களும் குறைக்காம இருந்திருக்கு. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அமித் வீட்டோட முன்பக்க வாசல் வழியா போகாம பின்பக்க வாசல் வழியா போயிருக்காரு. பெட்ரூம் கதவை டம்மு டம்முன்னு தட்டுற சத்தம் கேட்டதும் இந்த நேரத்துல யாரு வந்திருப்பான்னு பதறிக்கிட்டே கதவை திறந்த விஜயகுமார் வெளியே அமித் நிக்கிறத எதிர்பார்க்கல. நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்டுக்கிட்டே இருக்கப்பவே தான் கையில இருந்த கோடாரியால விஜயகுமாரோட தலையில ஒரு அடி அடிச்சிருக்கான் அமித். அடுத்து கணவன் மனைவி 2 பேரையுமே நிர்வாணமாக்கின அமித், உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு செல்போன் கூட வாங்க முடியாதா? அந்த செல்போனை திருடினா மன்னிச்சு விட முடியாதா? அதுக்காக போலீஸ்ல மாட்டி விடுவீங்களான்னு ஆவேசமா கத்திக்கிட்டே கோடாரியால அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். 2 பேருக்கும் உயிர் போறத பார்த்து ரசிச்ச பின்னாடிதான் சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க கையோட எடுத்துட்டு அமித் எஸ்கேப் ஆயிருக்கான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் 7 வருஷத்துக்கு முன்னால விஜயகுமாரோட மகன் கௌதம் ரயில் தண்டவாளத்துல முகம் செதஞ்சு போய் சடலமா கிடந்தாரு. அது தற்கொலைன்னு சொல்லப்பட்டாலும் என்னோட மகன் மரணத்துல மர்மம் இருக்கிறதாவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு கேரள உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. கடந்த மாசம் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறம் திருவனந்தபுரம் சிபிஐ பிரிவு விசாரணையை கையில எடுத்துச்சு. இந்த சூழல்ல தான் விஜயகுமாரும் மீராவும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால அமித்தை கைது பண்ணி சிறையில அடைச்சாலும் விஜயகுமார் வழக்கு தொடர்ந்ததுக்கும் கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமாங்கிற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. சொந்த தாய் மாமனை திருமணம் செய்த இளம்பெண் இரவோடு இரவாக தலையணையால் அமுக்கி கொலை செய்த பயங்கரம். அழுது ஒப்பாரி வைத்து நாடகமாடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. தாலி கட்டிய கணவனையே இளம்பெண் கொடூரமாக கொன்றது ஏன்? பின்னணியில் யார்? 5 ஆண்டுகளுக்கு பின் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? வழக்கம் போல மாமா மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாருன்னு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க நதியா. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நதியாவோட கணவர் மாரியப்பனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காங்க. அங்க பரிசோதனை பண்ண டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிருக்காங்க. நல்லா இருந்த மாரியப்பன் ஏன் உயிரிழக்கணும், என்ன நடந்திருக்கும்னு எதுவுமே புரியாம சொந்த பந்தங்கள் எல்லாருமே உடைஞ்சு போய் இருந்திருக்காங்க. அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. மாரியப்பனோட உயிர் தன்னால போகல, கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. அடுத்து மனைவி நதியா கிட்ட விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். நானே எங்க மாமாவை இழந்த துக்கத்துல இருக்கேன், என்கிட்ட இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு அழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க நதியா. ஆனா அது நல்ல அழுகை இல்ல, கள்ள அழுகைங்கிறது போலீஸுக்கு லேசா பொறி தட்டிருக்கு. காரணம், நீங்க கொலையாளியை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, விசாரணைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு காவலர்கள் கிட்ட கத்தி இருக்காங்க நதியா. என் கணவரை கொலை செஞ்சது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்னு சபதம் போடுற மனைவிமார்களுக்கு மத்தியில நதியா கிட்ட அப்படி எந்த ஒரு சபதமும் வந்த மாதிரி தெரியல. அதுக்கு மாறா காவலர்களை அனுப்புறதுல தான் அவங்க கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க. அதனால நதியாவை சுத்தியே காக்கி சட்டைகளோட விசாரணை இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஒப்பாரி ஆக்டிங் எல்லாம் வேலைக்காகல. அதனால நான் தான் என் கணவரை கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்க நதியா. அதுக்கு பிறகுதான் பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. தருமபுரி பிச்சானூரை சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளி மாரியப்பன். தன்னோட அக்கா மகளான நதியாவை கல்யாணம் பண்ண மாரியப்பனுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. தான் கூட பள்ளியில படிச்ச முரளி கூட தினமும் செல்போன்ல பேசிருக்காங்க நதியா. உள்ளூர்கார பையன், அதுவும் கிளாஸ்மேட். அதனால பேசினா என்ன தப்புன்னு மனைவிய கண்டுக்காம விட்டுருக்காரு மாரியப்பன். ஆனா ஒரு நாள் நைட்டு முரளி கிட்ட செல்போன்ல நதியா பேசிட்டு இருக்கும் போது அவங்கள அறியாமலே தூங்கிருக்காங்க. அத பார்த்த மாரியப்பன் காலை கட் பண்ணி வைப்போன்னு மனைவியோட செல்போனை எடுத்திருக்காரு. அவரோட கை தெரியாம லவுட் ஸ்பீக்கர்ல விழுந்திருக்கு. அது தெரியாத முரளி நதியா கிட்ட காதல் மொழி பேசியிருக்காரு. அதை கேட்டு உடஞ்சு போன மாரியப்பன் தூங்கி எழுந்த மனைவி கிட்ட, முரளியோட நீ பேசுற விதம் சரியில்லை, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, இதுக்கு மேல ஒழுங்கா இருக்க பாருன்னு வான் பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகாவது நதியா சரியா இருந்திருக்கலாம். ஆனாலும் முரளி கிட்ட பேசுறதுக்கு எண்டு கார்டு போடவே இல்லை. அதனால நித்தம் வீட்டுல சண்டை வந்திருக்கு.
மாமா உயிரோட இருக்கிறது தான் இந்த சண்டைக்கே காரணம். அவரோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாமே ஓவர்னு நினைச்சிருக்காங்க நதியா. மனைவி இன்னொரு ஆண் கூட பேசுறது தெரிஞ்ச நாள்ல இருந்தே மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு மாரியப்பன். அப்படிதான் போதையில வீட்டுக்கு வந்த கணவர் படுத்து தூங்கிருக்காரு. அப்போ கள்ளக்காதலன் முரளிய வீட்டுக்கு வரவழைச்சு அவரோட சேர்ந்து தலையணையால கணவர் கதையை முடிச்சிருக்காங்க நதியா. அதுக்கு பிறகு முரளி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒப்பாரி நாடகத்தை போட்டிருக்காங்க. அந்த நாடகம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் தான் செல்லுபடியாச்சு. அதுக்கு பிறகு நதியாவோட சதி வேலை தெரிஞ்சிருச்சு. முரளியையும் நதியாவையும் போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. 2020 நடந்த இந்த கொலை வழக்கு தருமபுரி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு பிறகு இந்த கேஸ்ல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. சொந்த தாய் மாமனான கணவனை கொலை செஞ்ச நதியாவுக்கும் கள்ளக்காதலன் முரளிக்கும் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு காவல் வாகனத்துல ஏறி கண்ணீர் வடிச்ச நதியா கணவன் கண்டிக்கும் போதே காது கொடுத்து கேட்டிருந்தா 14 வருஷம் சிறைக்கு போக வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஐடி ஊழியரின் செல்போனுக்கு அன்னோன் நம்பரில் இருந்து வந்த அழைப்பு. தேன் சொட்ட சொட்ட பேசி காதல் வசியம் செய்த இளம்பெண். இளம்பெண்ணை அழைத்து கொண்டு லாட்ஜுக்கு சென்ற ஐடி ஊழியர் ரூமுக்குள் நிர்வாணமாக இருந்த இளைஞரை அடித்து உதைத்து புரட்டி எடுத்த மர்ம கும்பல். நிர்வாண வீடியோவை டெலீட் செய்ய லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டல். விடுதி அறைக்குள் வைத்து இளைஞருக்கு நடந்தது என்ன? மோசடி கும்பலிடம் இருந்து ஐடி ஊழியர் தப்பித்தது எப்படி? குற்றவாளிகள் சிக்கினார்களா? ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வந்த இளைஞர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வேக வேகமா ஓடி போயிருக்காரு. அவரை பார்த்த போலீஸ்காரங்க ஏன் இவ்வளவு பதற்றமா வரீங்க, அப்படி என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தன்னை நிர்வாணமா நிக்க வச்சு ஒரு கும்பல் அடிச்சு சித்திரவதை பண்ணதா அந்த இளைஞர் சொல்லிருக்காரு. அதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் அந்த இளைஞர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெளிவா விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல வர்ற மாதிரியே இந்த இளைஞரை ஒரு கும்பல் ஏமாத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. புதுச்சேரி திருக்கனூர் பக்கத்துல உள்ள கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த 22 வயசு இளைஞரான அஸ்வத் லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோட்ல உள்ள ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட செல்போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதை அட்டென்ட் பண்ணி பேசினப்போ எதிர்முனையில இருந்து பேசினவங்க பிரியா இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இங்க பிரியான்னு யாரும் இல்லங்க, ராங் நம்பர்னு சொல்லிருக்காரு அஸ்வத். அப்போ பிரியா இல்லனா என்ன, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, நாம கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டிருக்காங்க எதிர்முனையில பேசின அந்த இளம்பெண். தேன் சொட்ட சொட்ட பேசின அந்த இளம்பெண்ணோட பேச்சை கேட்டு அப்படியே உருகி போயிருக்காரு அஸ்வத். ஒரு சில மாதங்கள் 2 பேரும் போன்லயே மணிக்கணக்கா பேசியிருக்காங்க. எத்தனை நாள் தான் போன்லயே பேசுறது, நேர்ல பார்க்கணும்னு சொல்லி அஸ்வத் தூண்டில் போட்டிருக்காரு. அதுக்கு ஓகே சொன்ன அந்த இளம்பெண் கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி பீச் பக்கத்துல பழைய பட்டின சாலையில உள்ள ப்ளூடிக் பீச் ஹவுஸுக்கு வர சொல்லிருக்காங்க. ஒரு பொண்ணு கூப்பிட்டதும் அஸ்வத் சீவி சிங்காரிச்சு ஆசையா கிளம்பி போயிருக்காரு. 2 பேரும் ஜோடியா லாட்ஜ்ல ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமுக்குள்ள போயிருக்காங்க. ரூமுக்குள்ள போனதும் அந்த இளம்பெண் கதவை சாத்திட்டு அஸ்வத்தோட ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்னதா சொல்லப்படுது. காதலி ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்னதும் விறுவிறுன்னு ஆடைகளை கழட்டிட்டு நிர்வாணமா நின்றுக்காரு அஸ்வத். அப்போ திடீர்னு 4-5 பேர் கொண்ட கும்பல் சடார்னு ரூமுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. உள்ள வந்ததும் நிர்வாண கோலத்துல நின்னுட்டு இருந்த அஸ்வத்தை பிடிச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணையே லாட்ஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப, அதுவும் பொம்பளை பிள்ளை முன்னாடி இப்படி நிர்வாணமா நின்னுட்டு இருக்கன்னு சொல்லி கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க. தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அஸ்வத் அந்த கும்பல் கிட்ட கெஞ்சி கதறிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இளம் பெண் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே ஸ்டைலா உள்ள வந்திருக்காங்க. இது எல்லாமே பக்கா பிளானுங்கிறதும் அந்த இளம் பெண்ணும் களவாணித்தனத்துக்கு உடந்தைங்கிறதும் அப்பதான் அஸ்வத்துக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கும்பல் நிர்வாணமா இருந்த அஸ்வத்தை செல்போன்ல வீடியோ எடுத்து வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னும் பணத்தை கொடுக்கலன்னா இந்த வீடியோவை நெட்ல விட்டுருவோன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு அஸ்வத் எவ்வளவோ கெஞ்சியும் அந்த காட்டு மிராண்டி கும்பல் அவரை விடாம அடிச்சு கொடுமை பண்ணிருக்காங்க. எவ்வளவு கெஞ்சியும் விடாததால வீட்ல தான் பணம் வச்சிருக்கேன், என்ன வீட்டுக்கு விடுங்க, நான் பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு அஸ்வத் சொல்லிருக்காரு. உடனே அஸ்வத் கிட்ட இருந்து காஸ்ட்லி செல்போனையும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்கையும் பறிச்சுக்கிட்ட அந்த கும்பல் அதுக்கப்புறம் அஸ்வத்தோட இன்னொரு பைக்ல அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க.
அஸ்வத்தை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு கொஞ்சம் தள்ளி ரோட்டோரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வீட்டோட பின்வாசல் வழியா தப்பிச்சு ஓடின அஸ்வத் தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லியிருக்காங்க. அஸ்வத் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில அந்த லாட்ஜுக்கு போய் விசாரணை நடத்தினாங்க. அப்பதான் லாட்ஜ் ஓனர் ஜெர்மின் ஆல்வினோ அந்த மோசடி கும்பலை சேர்ந்தவங்கிறதும் இந்த பித்தலாட்டத்துக்கு பிளான் போட்டு கொடுத்ததே பிரபல ரவுடி பிரதீப் என்கிற சுகந்தாங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வத்தை தாக்கி பணம் பறிக்க முயற்சி பண்ண லாட்ஜ் ஓனர் ஜெர்மின் ஆல்வின், திருநாவுக்கரசு, மோகன பிரசாத், சுனில்னு 4 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் பிரபல ரவுடியான சுகன் அஸ்வத்துக்கு போன் பண்ணி பேசி லாட்ஜுக்கு வர வச்ச அந்த இளம்பெண் உட்பட பலரை தேடிட்டு இருக்காங்க. வீட்டிற்குள் வெகுநேரமாக அழுது கொண்டே இருந்த சிறுமி, உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த பெண், தாய் போல் நினைக்க வேண்டிய அண்ணியை கொழுந்தனாரே துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? காலங்காத்தாலேயே ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சிறுமி அழற சத்தம் கேட்டிருக்கு. ரொம்ப நேரமா சிறுமி அழற சத்தம் கேக்குதே, வீட்டுல யாருமே இல்லையான்னு சந்தேகப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. அப்போ வீட்டுக்குள்ள சிறுமியோட பாட்டி 47 வயசான சின்ன பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் உறவினர்களும் சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்கள பரிசோதிச்ச மருத்துவர்கள் சின்ன பொண்ணு ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சின்ன பொண்ணு உடம்புல ரத்த காயம் இருந்ததை பார்த்து ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்போ எந்த துப்புமே கிடைக்கல. ஆனா சின்ன பொண்ணோட கணவர் மாதையனோட அண்ணன் கிட்ட விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்கு. சேலம் எடப்பாடி பக்கத்துல உள்ள காளி கவுண்டவளவை சேர்ந்த மாதையன் ஆட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி தான் சின்ன பொண்ணு. இவங்களுக்கு விக்னேஷ்ங்கிற மகனும் ஜமுனாங்கிற மகளும் இருக்காங்க. பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி தனித்தனி வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாதையனோட கூட பிறந்த அண்ணன் வெங்கடாசலத்துக்கு கல்யாணம் ஆகாததால ரொம்ப வருஷமாவே தம்பி குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராரு. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மாதையனும் அவரோட மகன் விக்னேஷும் பரமத்திவேலூர் ஆட்டு சந்தைக்கு கிளம்பி போயிருக்காங்க. பொதுவாவே ஆட்டு சந்தைக்கு போனா மறுநாள் தான் வீட்டுக்கு வருவாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு வீட்டுல சின்ன பொண்ணு, அவங்களோட பேத்தியான 7 வயசு சிறுமி, அப்புறம் மாதையனோட அண்ணன் வெங்கடாசலம் 3 பேரும் இருந்திருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்த மாதையனோட சித்தப்பா மகன் காவிரிங்கிறவரு வெங்கடாசலத்தை மது குடிக்க போகலான்னு கூட்டிட்டு போயிருக்காரு. 2 பேரும் அங்க உள்ள டாஸ்மாக் கடைக்கு போய் மது குடிச்சிருக்காங்க. காவிரி லைட்டா மது குடிச்சிட்டு வெங்கடாசலத்துக்கு மூக்கு முட்டை மது வாங்கி கொடுத்து மட்டையாக்கியிருக்காரு. ஃபுல் போதையான வெங்கடாசலத்தை டாஸ்மாக் கடை பக்கத்திலேயே ஓரமா படுக்க வச்சுட்டு காவிரி மட்டும் மாதையன் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த சிறுமியை தூக்கி பக்கத்து ரூம்ல படுக்க வச்சுட்டு தனியா படுத்திருந்த சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீறி நடக்க பார்த்திருக்காரு. ரொம்ப நாளாவே உன் மேல எனக்கு ஆசை, அதுக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேளுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. நான் உங்களுக்கு அண்ணி முறை வேணும், தாய்க்கு சமமானவ அண்ணி, என்கிட்டயே இப்படி தப்பா நடந்துக்க பாக்குறது ரொம்ப அசிங்கம், ஒழுங்கா வெளியே போயிருங்கன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க சின்ன பொண்ணு. ஆனா மது போதையில நிதானத்துல இல்லாத காவேரி சின்ன பொண்ணு கிட்ட தொடர்ந்து அத்துமீறி இருக்காங்க. அப்போ நீங்க இப்படி பண்றத உங்க மனைவிக்கு போன் பண்ணி சொல்றேன்னு வேக வேகமா செல்போனை எடுத்திருக்காங்க சின்ன பொண்ணு. என்னோட ஆசைக்கு இணங்காம என் மனைவிக்கு போன் பண்ணி போட்டு கொடுக்கவா பாக்குறேன்னு சொல்லி ஆவேசம் அடைஞ்ச காவேரி தன் கையாலேயே சின்ன பொண்ணை ஓங்கி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சு உதைச்சு கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு சின்ன பொண்ணோட உயிர் போயிருச்சுங்கிறத உறுதி பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. காவேரி தன்னை டாஸ்மாக் கடைக்கு கூட்டிட்டு போய் மது வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே படுக்க வச்சுட்டு போயிட்டதாகவும் சின்ன பொண்ணு மரணத்துல அவன் மேலதான் சந்தேகம் இருக்கிறதாகவும் வெங்கடாசலம் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில காவேரிய பிடிச்சு விசாரிச்சப்ப ஆசைக்கு இணங்க மறுத்ததால அண்ணிய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டதா போலீஸ் கிட்ட சொல்லி குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தாய் மாதிரி நினைக்க வேண்டிய அண்ணியவே துடி துடிக்க கொலை பண்ண காவேரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.